கோமாளி வந்தனையா நாங்கடி நான் பாட்டு பாடி நாங்க கோமாளி வந்தனையா அவங்க 10 பேர் என்ன பண்றாங்கன்னா
நாடம் பார்க்கலாமா இல்ல வீட்டுக்கு போலாமா? இரு மனசுல இருக்கிறாங்க. அப்படிதானே? அப்படிதானே? உட்காருங்க, உட்காருங்கம்மா. இல்ல மணல் மேல ஏறி உட்காருங்க. இது வந்து பால்கனி போற உட்காருங்க போறோம். உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. ஜனம் வரும், உட்காருங்க. ஏதோ வருஷம் ஒரு நாள் 2 நாள் சேரட்டு போறேன். ஏதோ வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் கூத்து விடுறாங்க. சித்த கூத்து பாருங்க. எல்லாம் சாப்பிட்டாச்சா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓ போடு ஓ போடுடா. அன்பார்ந்த பெரியார்களே, அருமைமிக்க தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, எங்களுடைய கலையை கண்டு கழிக்க வந்த அண்ணா கமுத்திர அண்ணா மாட்டாடப்பட அண்ணா. நான் ஒரு பக்கம் பேசுறது, நீங்க ஒரு பக்கம் பேசுறது. இப்பயோ 10 பேர் உட்காரலாமா வீட்டுக்கு போலாமா 2 கட்டு இருக்கிறாங்க. பேசாது ஏமா அவர் ஜட்டில இருக்கிற லிங்க ஊத்து போட்டா, அவரு ஜட்டில இருக்கிற லிங்க ஊத்து போட்டு போறாங்க அக்காப்பா. அன்பார்ந்த பெரியார்களே, அருமைமிக்க தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, எங்களுடைய கலையை கண்டு கலைக்க வந்த எங்கென்னும் ரசிக பெருமக்களை, ஏனென்றால் ரசிகர் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை. ரசிகர் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை. எங்களுடைய கலையை கண்டு கலைக்க வந்த எங்கென்னும் ரசிக பெருமக்களே, ஏனென்றால் ரசிகர் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை. ரசிகர் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை. எங்களை வாழ வைக்க தெய்வமே இந்த ரசிக பெருமக்கள். ஆனா எல்லாத்தையும் வாழ வைக்க தெய்வம் நம்ம உள்ளூர் மாரியம்மன், நம்முடைய உங்களுடைய குலதெய்வப்பட்ட வீரபத்ர சுவாமி. ஆனா எங்களை மட்டும் வாழ வைக்க தெய்வம் இந்த ரசிகர்கள் தான். உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய இளந்தமிழ் நாடக சபா சார்பாக இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் நெருப்பூரை சேர்ந்த அண்ணன் மன்னாத அவர்களும், இன்னும் கனிமிட்டியை சேர்ந்த இன்னும் தம்பி நாகமணிக்கு அவர்களும் 2 பேர் இணைந்த இளந்தமிழ் நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தட்டம் அந்த ஆயா என்ன சொல்றது, கோமாளி நாசமா போட்டு அப்படி கேட்டது, இப்படி கேட்டதுல அப்படி தட்ட இப்படி நாசமா போட்டு. இன்னும் 3 பேர் கேட்ட யாரா தெரியுமா? அக்கா சினேகா, நக்குமா குஷ்பு. அவங்க 3 பேர் கைத்தல. அவங்க 3 பேர் கைத்தட்டா பாப்பேன். இல்லையா பொட்டி படிக்கிறதுக்கு அண்ணா மண்ணோட கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாம் ஜோர கத்திட்டு போலாம். எல்லாம் ஜோர கத்திட்டு போலாம். அந்த அக்கா என்ன சொல்லுது, எப்படியும் காத்தாக்கு சம்பளம் வாங்கிட்டு தான் போய் ஆகணும். அவன் எங்க போய் போறான், இவன் சும்மா சொல்லிட்டு அப்படித்தான் நினைக்கிறேன். கரெக்டா ஆமாங்க இருப்பாரு. சரி நான் கேள்வி சொல்ல கைத்தோட சொன்னேன். சரிதான் இருக்கட்டும். இன்னும் வந்தவங்களே வராதவங்களே கோயால போறதுக்கு அவங்க பாட்ட மாட்ட மாதிரிதான் எத்தனையோ பாட்டுறதுதான் போகடிச்சவங்க பாட்டு. நான் சொல்லியா நான்சன் இடியட்ஸ் கண்ட்ரி ஃபுல். அடிப்பா நாட்டுக்குது அடிப்புண்டா அடிப்புண்டா சொல்லாதீங்களா? அடிப்பேன் சாட்டில அடிப்பேன்னு சொல்லு. அதான் சாட்டில அடிப்பேன் அப்படி சொல்லு. அப்படி சொன்ன என்னன்னா அடிப்புண்டா.
ஒரு இங்க வாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படி அசிங்கமான பேசி பேசாத காலம் மாறி போச்சு எப்படி காலம் கம்ப்யூட்டர் காலம் போச்சு ஏன்னா கண்டபிடி திரிந்தால் சுகப்படுறாதான் கண்டபிடி திரிந்தால் சுகப்படுறாது காமத்து அது 25 ஆன்சு கூட சேர்ந்து என்ன ஈரையா பேனையானுக்குது எத்தனையோ நாய் திங்குது அப்படின்னா நாய் வேணாம் உங்காச்சு வேணாம் இல்ல என் காசு எத்தனையோ நாய் திங்குது சரி இதோ நாய் திக்கிட்டு விடு அப்படின்னா அண்ணா ஒரு உதாரணம் சொல்றேன் கண்டபிடி தெரிந்தால் சுகப்படாதான் காமத்தை வச்சுல வினை விடாதான் பிறந்த இடத்தையே தேடி அலைதா அக்கா கமத்துல அக்கா மாட்டோட வெளியூர் தரப்படமா பாப்பல வெளியூர்காரு உள்ளூர்காரு நம்ம அஜமா பார்த்தா அஜமா என்ன சொன்ன கண்ட சரி அண்ணா இருந்தா இருக்கட்டும் இன்னும் வந்தவங்களே வராதவனா இன்னும் கூத்து பார்க்க வந்தவங்களே வராதவங்களே ஆமாண்ணா ஏன் வந்த பொண்ணுங்க ஒரு 5-6 பேர் நின்னுட்டு ஏன் நிக்கிறாங்க தெரியுமா இவங்க எல்லாம் குடும்ப கட்பாடு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இவங்களா ஆமா உட்கார்ந்தா தேயில புறக்கட போயிடும் ஆமா அதுக்குதான் வந்த பொண்ணே நின்னுட்டு அப்படி நின்னுட்டே இரு உட்கார்ந்தா பொம்பளுக்கு போற நசனம் போய் உட்கார போறோம் உட்காரு சிடான் ப்ளீஸ் உட்காரு சிடான் ப்ளீஸ் அண்ணா இன்னும் வந்தவங்களே வராதவனா இன்னும் கூத்து பார்க்க வந்தவங்களே வராதவங்க இல்லையா அண்ணா ஒரு ஆள் ஓடி வந்து ஒட்ட சொன்னேன் அண்ணா ஒட்டு மணி எங்க திரும்பி போகணும் அது செம்பாமலையே கூத்தாமலையே போகணும் அங்க போய் பிய பார்த்தா அங்க என்ன தீய போற இந்த வீதியை போனா அந்த பக்கம் பார்த்தனா நிறைய ஐயோ அங்க போய் பார்த்தா அதுல கொஞ்சம் கொஞ்சம் அங்க போய் பார்த்தா நம்ம லைட்டு கம்ப மாட்டோம் வரிசை வரிசா சாரி படம் இருக்கு சரி படம் பார்த்தான போய் நின்னுகிட்டு விடிய காத்தால 5 மணிக்கு ஒரு வரத்தை கட்டிக்கிட்டு சொன புளியில கட்டிக்கிட்டு சொல்லி கொடுக்க மாட்டியா தெரியாதாலும் தெரிஞ்சல இந்த கோமலை கூட்டிட்டு வரான்னு சொன்னா இல்லையா வரக்குள்ளே கால போகட்டு வரக்குள்ளேயே கம்மியா சாப்பிடணும் என் பேர் சொல்ல அடிக்கடிக்க ஏதோ சூத்து பேசிட்டு இருக்கும் ஒரு வடத்தை கட்டிக்கிட்டு சோழ குடியோ கட்டிக்கிட்டு ஏடா அப்படி மேல ஏறி கொலை குட்டை மெத்த மாளிகை பத்தக்கற பம்ப் செட் கிணறு கரும்பு நெல்லு வாழை பனைமரத்து மேல அவ்வளவு சொத்து சொகம் நிறைய கிணறுலாம் கரும்பு தோட்டம்லாம் இருக்குமா பனைமரத்து மேல ஏறி ஏட்டிய வெட்டி சபரிச்சு விட்டு 4 பேர் வெட்டி ஆமா சபரிச்சு வெட்டிட்டு நம்ம 15 பேர் வேலூர் போயிடலாம் பனைமரத்து மேல ஏறி ஏட்டிய வெட்டி ஒரு கோட்டையை கட்டி என்ன கோட்டை மெத்த இல்லையா பனை சோழல ஒரு கோட்டை கட்டி சரி அடுக்கடுக்கா பெட்டு கட்டியா மேல மத்த மாளிகை பனஞ்சோல ஒரு கோட்டை கட்டி நின்னு ஒட்டிக்க உட்காந்து ஒட்டிக்க சரி சௌரிய எப்படியோ இப்ப சொன்னீங்களே ஆமா ஆமா நான் குடிப்பழக்கத்துல பெரிய ஆளு ஏன்னா நீ வந்து பெருமை குடிக்காரன் சரி நான் வந்து பெரியாடி குடிக்கிறேன் அப்படியா ஆனா 2 பேரும் குடிக்காம அப்படியே குடிக்கிற பசங்க தான் ஆமா ஆமா எனக்கு கல்லுனா ரொம்ப ஆசை கொல்ல ஆசை அப்படியே குடிக்கிறோம் ஊத்தணும் சரி நீ என்ன பண்ண ஊத்துறியா இல்லையா சரி உட்காரு உட்கார்ந்தா அப்பதான் பாயிண்ட் கரெக்டா இருக்கும் சரி உட்காருமா உட்காரு மாமியோட என்ன பிபி இங்க உட்கார்றது இல்லையாது அந்த
என்ன அப்படி உட்காந்து ஏன் பிபி ஆடுறா என்ன குதிவாதியா என்ன உனக்கு கூதி வாதமா ஏய் அது கேட்டா வாதம் வந்துச்சு ஓ குதிங்கால் வாதம் குதிங்கால் வாதம் சரி அண்ணா அப்படி அசாத பொறுமை உட்காரு பொறுமை உட்காரு மொல்ல மொல்ல அதிகமா முட்டி போட்டு அதிகமா முட்டி வேலை கொடுக்காது சரி தம்பி கை பார்த்து வாய ஓட்டிக்க அட ஊத்துற தெளு ஊத்துறல இப்படி ஓட்டணுமா ஆமா சரி கண்ணை கிரன்னு முடிக்க முடிக்கிட்டான் உன் கண்ணை முடிக்க மொத்தம் இப்படி முடிக்கிட்டா கண்ணு யானா ஏன் மோர் சொல்ற நான் ஊத்துற தெலுவுல ஈ எறும்பு மண்டு வரக்காயோ அதுனே வரக்காய் வரக்காய்னா காய்ச்சி போய் பீ காக்க போட்டு அதான் வரக்காய் இந்த ஊத்துற நீ முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிற சரி சரி நான் மட்டுமல்ல அண்ணனை கூட்டிட்டு வருவான் இல்ல நீ மட்டும் உட்காரு ஏய் இல்ல நீ மட்டும் உட்காரு நீ மட்டும் ஊத்திக்கிறியா ஊத்துட்டா நல்லா ஒரு சொட்டு கூட விடக்கூடாது ஆமா நல்லா பாதி ஏறுமா என்ன போத பாலிய தம்பி பாலிய உள்ள விடுற அப்புறம் மட்டும் பாலி ஒழுகுமா ஒழுகும் அப்படியா ரெண்டு என்னையா உன்னை நம்பி உட்கார சொன்னீங்க சரி எப்படி போத ஏதோ தெளிவு தண்ணி குடுப்பான்னு நான் உன்னை நம்பி நான் உட்காந்தனேன் சரி கடை வகை கல்ல வைக்கிற கடை வகைக்கு புல்லா 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 சரி அண்ணா இருந்தா இருக்கட்டும் நீங்க எல்லாம் இளந்தூரும் வாங்கி குடிச்சூரு யார் நாயாட்ட நக்கனூர் இல்லையா பின்ன யார் நீங்க யோ நாங்க தான் ஏன் கூத்தாடிங்க என்னது கூத்தாடிங்களா கூத்தாடிங்க யார் நீங்க யோ கூத்தாடிங்க கூத்தாடி விட்டாரு புரியலையே கூத்தாடி விட்டாரு யோ நாங்க தான் கலை கூத்தாடிங்க ஓ நீ தான் கிளவி சூத்தாட்டங்களா கிளவி கூத்தாட அண்ணா நான் முடிஞ்சளவுக்கு பகுதி சூத்து ஆட்டுவேன் கிளை சூத்து எனக்கு பிடிக்குதெல்லாம் ஓ அண்ணா அண்ணா உன்னதானா கடா விடாருந்த எங்க பாட்டி ஒரு நாள் சொன்னிக்கிட்டு சொல்லிக்கிட்டு என்னன்னு வெறியாண்டி வெறியாண்டி பேராண்டி பேராண்டி நான் செத்து போனா நல்ல ஆட்டக்கார கூட்டது நல்ல 7 ராதி விட்டா ஆட்டுறான்னா அப்படியா உடனே இன்னொரு ஆள் வருது என்னத்துக்கு கூத்தாடுறதுக்கு பாத்துக்கா அகராது முடிய கொடுத்தது அது அங்க வேணா கூட முடிய போய் ஏத்துக்க மாட்டான் எங்க பாட்டிக்காக நாடு ஒண்ணு உள்ளான்னு இருக்கலாம் ஆமா அப்படியா ஆமா காசு ஏத்துக்கிட்டியா என்ன காசு ஏத்துக்கிட்டா பணம் ஏத்துக்கிட்டியா ஒரு சித்துப்பாடு தம்பி எங்க பாட்டிக்காக அர்ஜுன் தோஸ் நாடகம் உள்ளான்னு இருக்கேன் அப்படியா ஆமா அர்ஜுன் தோஸ்க்கா சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்க நிறைய செலவாகுமே எவ்வளவு எதிர்பார்க்கற எவ்வளவு கம்மியா ஒரு 35,000 கொடு 35,000 37,000 வாங்கிக்க சரி 37,000 வாங்கிக்க அப்படியா அர்ஜுன் தாஸ் நாடகம் ஆடணும்னா அது என்னென்ன பொருள் வேணும் நிறைய செலவாகும் எவ்வளவு பூ செலவு ஒரு 5,000 ரூபாய்க்கு ஆகும் சரி வச்சுக்க அது மட்டுமா கம்பம் 3 நாளைக்கு முன்னே கம்பத்தை வெட்டணும் அண்ணா ஆமா கம்பம் நெட்டு எப்படி பார்த்தாலும் 15 வருஷத்துக்கு மேலே போச்சுனா ஆமாண்ணா கம்பத்தை பாக்குறாங்க ஏன் 15 அவனால ஆச்சு நெட்டுட்டு அட்வான்ஸாவே வடநாட்டுக்கார பூரா வர்றாங்க தென்னாட்டுக்கார பூரா வர்றாங்க கம்பத்தை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறாங்க கம்பத்தை பார்த்துட்டு கத்தல பாக வாங்கிக்கிறியா பாக்காதையா அண்ணா போராடுகிறாரு அண்ணா நம்ம கிட்ட பணம் இருந்தா பாக்குவேன் சரி இல்ல நேரம் போறேன் வீட்டான போய் எங்க வீட்டுக்காரி போய் கேளு அக்கா அண்ணன் ஏதோ நாடகம் விடுறப்படியா பாட்டிக்காக அட்வான்ஸ் காசு 5,000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு சரி கேட்டா போதும் எங்க வீட்டுக்காரி தூக்கி பிடிச்சு பருக்குன்னு பிடி கொடுத்தாங்க என்ன தூக்கி பிடிச்ச மசரா இல்லையா பின்னாடி சொல்லிட்டியா யோ அப்படியே கத்த கத்தே கிடக்குது கத்த கத்தே இருக்கும் அட இல்லையா சுருக்கு பையில வச்சிருக்க எடுத்து போய் கூட குட்டா வரும் அட சுருக்கு பையில வச்சிருக்கிற பணம் ஓ சுருக்கு பையில ஆமா சரி அர்ஜுன் தாஸ் நாடகம் கம்பத்தை பாத்துருவேன் சரி சரி வாங்க அதான் கம்பம்
இதா ஆமா கரண்ட் கம்பமா அதே கரண்ட் வருமா கேடா வருதா இல்லையா கவர்மெண்ட் வண்டி வந்து நிக்குது மேல பிடிக்கிறது கையே பாரு 2 கம்ப்யூட்டருக்கு பாருங்க இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 6 கம்ப்யூட்டர் இருக்கு பாரு மேல யாரு சண்டாளா பாரு என்ன காத்தால சாவு போத்தபடி அகராத்துல கொண்டு வந்து விட்டு கரண்ட் கம்பத்துல ஏறி சாவணும் 180 கொண்டு போய் என்னவே கொண்டு போகணும்னு கூட நான் ஆசைப்பட்டேன் இப்ப நீதாயா என்னையா வேடுத என்ன வேடுத யோ தபசு கம்பையா அது பேர் என்ன கேட்ட யோ அது கரண்ட் கம்பையா பச்சை என்ன கேட்ட ஓஹோ கம்பம் காட்டு அது பேர் கம்பம் தானே இது பேரு கம்பமா ஆமா ஓ நானே தப்பா பேசிட்டேன் தப்பா பேசுற நீ சரி சரி நாடகம் வேண்டாம் கலந்தாரி சரியில்ல நாடகம் பாடுற உடனே உனக்கு வெத்தலை பா கொடுக்குறேன் கலந்தாரி சரியா ஆமா ஆமா ஆடத்துக்கு ஆடலையே நான் பேசிக்கிறேன் உனக்கு தெரியாது அப்படியா ஆமா ஆமா கலந்தாரிக்க கலந்தாரி மட்டும் நீ பேசிக்க நானா பேசிக்கிறேன் மனவர மவரால அஜமா பத்தால அஜமா அதேக்கா அதேமா சோறு நம்ம போகலாடி ஆமா கண்ணையா தங்கமக கலந்தாரி ஆமா 56 நாட்டுக்கு மன்னனாக நான் இருந்து சரி அதான் 100 பேருக்கு ஒரே தங்கச்சி அவருடைய மகன் நீ அதாவது சீரியஸ் கொடுக்கலன்னு நாட்டுல மக்கள் எல்லாம் என்ன பார்த்து கேவலமா பேசுறாங்க இல்லையா என்னதான் என் எதிரியுடைய மகனை திருமணம் செஞ்சாலும் பாசம் விட்டு போகுமா மாமா என்னதான் இருந்தாலும் என் தாயோட பிறந்த ரத்த பாசம் ஆமா என்னையும் ஆமா சீர்வரிசை கொடுக்குறேன்னு அசனாபுரம் கூட்டிட்டு வந்துக்கிறீங்களே ஆமா மாமா எனக்கு என்னென்ன நகை வேணும் தெரியுமா மாமா என்னென்ன வேணுங்க எனக்கு காதுக்கு மூக்குக்கு காலுக்கு இடுப்புக்கு ஒட்டி வேணும் எல்லாம் நகை வேணும் மாமா கண்டிப்பா தங்கமக கலந்தாரி அப்படியே இட செந்தலாத போட்டுற உனக்கு இட செந்தல தான் போட்டுறேன் எங்க மாமா குடும்பம் என்னென்ன வேலை வாய்ப்பு கேளு கொடுக்க
மூணு கோட்டை கொடுத்து 56 நாட்டுக்கு மண்ணு 101 பேருக்கு ஒரே தங்கச்சி மக எதிரி மகனை திருமணம் செய்யலாமா? என் மகள் நக்கனகுமார் தான். சரி ஏதோ ஒண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. 56 நாட்டுக்கு ராணியா நீ இருப்ப. சின்ன பொண்ணு நகை போறடா அந்த நபரை கூட்டி வந்து அடிக்கிறீங்கள. நெக போட்டு நெகியா மழை உள்ள போய் கொடுப்போம். தம்பி அடி பிடிச்சிருச்சா? அடி பிடிச்சிருச்சு. அடிக்கலாமா? நின்ன கூட சரி இன்னொரு ஜோசி போட்டு உன்னை ரொம்ப இன்னொரு ஜோசி போட்டு. சரி தம்பி நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தையில் போனால் போகட்டும். இனிமேல் நடப்பதை கவனிப்போம். இனிமேல் நடப்பதை கவனிப்போம். நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தையில் போனால் போகட்டும். இனிமேல் நடப்பதை கவனிப்போம். இருந்தவங்க யாரு? கொடுத்தா முதல் தெரியுமா? யாரு? மனோகர மகட்ட. அதாவது தூண்டா மணிவிளக்கு துளிரிட்டு இருந்தாலும் அதுக்கு தூண்டுகோல் ஒன்று வேண்டுமா? ஆமா. அது போல இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் பவுண்டேஷன் அண்ணவர்கள் ஊர் கவுண்டர் இன்னும் ஊரு கவுண்டர் அதாவது 10 வெத்தலைக்கு முகவத்துல நம்ம ஊர் கவுண்டர் வெத்தலை கொடுத்து அவரும் மூலமாக நாடகத்தை அரங்கேற்றம் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? இன்று நம்ம சென்னப்ப ஐயாவுக்காக என்ன நாடகம் வச்சிருக்கிறோம்? மாட்டாந்தாய் கொடுமை. ஒரு குடும்ப கதை. மாட்டாந்தாய் கொடுமை. குரு பிற அரங்கேற்றம் செய்ய நம் அடிவர்களால் முன்னின்று நடத்த வருகின்றோம். உண்மைதான். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எத்தனையோ குறை குற்றங்கள் இருந்தாலும் குறை குற்றங்கள் இருந்தால் உங்க வயிற்றில் ஒரு பெண் குழந்தை பிறந்து வீதியிடமாக சென்று ஒரு தவறு செய்துவிட்டால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதை போல நாங்களும் உங்க வீட்டு பிள்ளைகளா எண்ணி எங்களை மன்னிக்க வேண்டும் என்று இருங்கரை குப்பி சிறந்தாழ்த்தி பணி அன்போடு நன்றி வணக்கம். மாட்டாந்தாய் கொடுமை சொல்லக்கூடிய நாடகத்தில் முதல் சபைக்கு யார வர போகிறார்? வந்துட்டா யாரு? முன்னாடி ஜனால போற பரத போட்டு இடம் முடிச்சிட்டாங்க. நாடகத்தில் யாரு வராங்க? காந்திரோ மன்னன் வருகிறார். ஓ காந்திரோ மன்னன் சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம் எனக்கு எல்லாத்த மாதிரி அந்த ஆளுகிட்ட பேசுறாத. ஏய் எடுத்தத வச்சிருவாரு கைய. எங்க புண்டையிலையா? நாலடி புண்டு போச்சு 2 சட்டையில.